ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்ச்க்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே 2025 நல்லபடியாக ஃபேஸ் பண்ண ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஆனால் ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ் நம்மளுக்கு வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாலுமே கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் கொஞ்சம் மாறி தான் நம்மளுக்கு வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மாணவர்கள் நிறைய பேர் வந்து குரூப் 4 எக்ஸாம் கிளியரும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. பட் இருந்தாலுமே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டக்கான ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ்ல. ஏன்னா கேள்விகள் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பள்ளி பாட புத்தகத்தை நியூ புக்ஸ் வந்து நல்லா கரைச்சு குடிச்சிட்டு போயிருந்தோம். அதே மாதிரி பழைய புக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டென்ட்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அது ரெண்டுத்தையும் தாண்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில கேள்விகள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாணவர்கள்ட்ட நிறைய ஒரு குழப்ப ஒரு சூழல தான் பார்த்தா இருந்துச்சு அப்படின்றது கண்டிப்பா நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இந்த வருஷம் 2026 கண்டிப்பா குரூப் 4 அப்படின்றது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். கண்டிப்பா அது நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸோட அஃபிஷியல் சைட்ல ஸோ நம்மளோட ஆனுவல் பிளானர்ல டிசம்பர் மந்த், அதாவது 2026 டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. என்னைக்கு நடக்க போகுதுன்ற டேட்டுமே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 2025 கொஸ்டின் பேப்பரை ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி வச்சுட்டு அதுல என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுல நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்தை தாண்டி என்ன மாதிரியான கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில அதர் சோர்சஸ் எல்லாம் போனாங்க. அது எல்லாமே கம்பைல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த லட்சியம் பேட்சோட அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய மாணவர்கள் அடுத்த குரூப் 4 பேட்ச் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சியம் 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்க்கான அட்மிஷன் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மறக்காம நீங்க யாராவது குரூப் 4 எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சை பத்தின ஒட்டுமொத்த டீடைலுமே பார்த்தா இந்த வீடியோ பதில ஷார்ட் அண்ட் கிரிப்ஸா நம்ம வந்து பார்த்தலாம். சரிங்களா? நம்மளோட டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் சைட் பா. சோ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து 2026 குரூப் 4 கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பேட்ச்க்கு வந்து நம்ம வந்து போகலாம். சோ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து தெரியும். சோ நம்மளோட ஆனுவல் பிளானர் அப்படின்றது என்னைக்கு வெளியிட்டாங்க அப்படின்ற டேட் வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. 3/12 அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு கடைசியா பாத்தீங்கன்னா இங்க 6வது ஒன்னு இருக்கு, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நமக்கான நோட்டிபிகேஷன் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதி வரும். சரிங்களா? அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி வரும். எக்ஸாமினேஷன் எப்ப சார் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 20/12 அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி நமக்கு நடக்கும். இப்பல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணாலும் நமக்கு அதிகபட்சம் ஒரு வருஷமே கையில இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அப்ப ஒரு வருஷம் உட்காந்து நம்மளால இந்த குரூப் 4 படிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பா 100% படிக்க முடியும். ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் நம்மளால கொடுத்து இந்த 2026 குரூப் 4 அப்படின்ற ஒரு எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும். இதை தாண்டி நமக்கு வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷன் இருக்கு, குரூப் 1 எக்ஸாமினேஷன் இருக்கு, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்குப்பா. சரிங்களா? ஆனா நம்ம இன்னைக்கு பாக்குறது பண்ணா குரூப் 4 மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படின்றது 2026 வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி, சூப்பர். இதற்கான சிலபஸ் நான் எங்க இருந்து சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரெக்ரூட்மெண்ட்ல இந்த எக்ஸாம் டேஷ்போர்ட் அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா, இந்த எக்ஸாம் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணீங்கனாலே இயர் வந்து 2025 சொல்லிட்டு காட்டும். அப்ப 2025 நமக்கு வந்து குரூப் 4 நடந்துச்சா சார் அப்படின்னா எஸ் சார், கண்டிப்பா நடந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா 4வது இங்க இருக்கு பாத்தீங்களா. சோ குரூப் 4 எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், நோட்டிபிகேஷன் இது எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் இருக்குதுங்களா, இது நீங்க கிளிக் பண்ணாலே போதுமானது. இது 2025 நமக்கு ஏப்ரல் மாசம் வெளிவந்த நோட்டிபிகேஷன். சரிங்களா? சோ இதான் போன வருஷம் வெளிவந்த நம்மளோட நோட்டிபிகேஷன். சோ டோட்டல் வேகன்சி என்ன கொடுத்திருக்காங்க அப்படி சொல்லிட்டுனா 3935. ஆனா ஃபில் பண்ணது நியர்லி பார்த்தனா இதுக்கப்புறம் ரிவைஸ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 போஸ்டிங் நம்மள்ட்ட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் வரக்கூடிய டைம்ல பார்த்தா என்ன சார் இது நம்பர் ஆஃப் வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க கூடாது. சரிங்களா? சோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து காட்டினது. அதே மாதிரி நமக்கான கொஸ்டின் பேப்பர் வேணா கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினை டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிலபஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளோட அபிஷியல் சைட்ல நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஹோம் பேஜ். அதே மாதிரி பார்த்தா இங்க ரெக்யர்மெண்ட் இருக்கு தெரியுங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கீழே இங்க இருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதே மாதிரி ஆக்டிவ்ஸ் இருக்குல்ல, இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். இதுல போய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், அப்ஜெக்டிவ் அது எல்லாமே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா காட்டும். அதே மாதிரி சிலபஸ் வேணும் அப்படின்னா சிலபஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை இப்ப பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான சிலபஸ் தான். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா
இங்க குரூப் 4 அப்படின்னு இருக்குங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே நமக்கான சிலபஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுதான் ஓகேங்களா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. அடுத்து ஜியாகிரபில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்விகள் கேட்குறாங்க. ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகள் அப்படின்றது கேட்குறாங்க. இந்தியன் பாலிட்டில இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு 20 கேள்வி. அதே மாதிரி யூனிட் 6 ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிடேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு 15, ரீசனிங்ல இருந்து ஒரு 10. அப்போ டோட்டலா மேக்ஸ் பொறுத்தளவுக்கு 25 கேள்விகள், ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு 75 கேள்விகள். அதே மாதிரி ஜெனரல் தமிழ் பாருங்க, எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங். ஓகே, ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இல்லை 85 கேள்விகள் நமக்கு எதை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இலக்கணம் பேஸ் பண்ணி வரப்போகுது. 15 கேள்விகள் பார்த்தீங்கன்னா இலக்கியம் பேஸ் பண்ணி வரப்போகுது. சரிங்களா. சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025ல நமக்கு வந்து இந்த சிலபஸ்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த டைம் நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 2025ல குரூப் 4 எக்ஸாமினேஷன் நடந்துச்சு தெரியுங்களா. சோ அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல என்ன மாதிரியான கொஸ்டின் பேட்டர்ன் கேட்டுருவாங்களோ அது அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா இப்ப லட்சியம் 2.0 அப்படின்ற ஒரு பேட்ச்க்கான அட்மிஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா. சோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லட்சியம் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப லட்சியம் 2.0 அப்படின்ற அடுத்த பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா. சோ மறக்காம ஓகே நீங்க ஜாயின் பண்ணணும். 2026ல ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னா நம்மளோட குரூப் 4 பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான வகுப்புகள் வந்து நான் தான் எடுக்கிறேன். சரிங்களா. நான் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யூனிட் 3 பிளஸ் யூனிட் 6. ஓகே யூனிட் 6. ஓகே டோட்டலா பார்த்தா இதுல இருந்தே பார்த்தா எத்தனை கேள்வி கேட்கறாங்க, ஒரு 30 கேள்விகள் அப்படின்றது கேட்கறாங்க. ஏன்னா யூனிட் 6ல ஒரு 20 கேள்வி கேட்கறாங்க. ஹிஸ்டரியில பார்த்தா ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா 30 கேள்விகள் அப்படின்றது நம்மளோட டாபிக்ல இருந்தே வருது. இதை தாண்டி பார்த்தா யூடியூப்ல டெய்லி காலையில 10 மணிக்கு நான் ஒரு மேக்ஸ்க்கான சீரியஸ் போறேன். அதை நீங்க ரெகுலரா பார்த்தாலே 25க்கு 25 எடுக்கலாம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. டோட்டலா 100 ஜிஎஸ்ல நம்மளோட செஷன் மட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா 55 கேள்விகள் அப்படின்றது அட்டன் பண்ணலாம். ஓகே இதை தாண்டி எக்ஸாம் கிட்ட வரப்ப தமிழுக்கான வீடியோ நம்ம வந்து கொடுப்போம். சரிங்களா. சோ மறக்காம இதை நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணாலே போதுமானது. உங்களோட ஓகே சோ ரிசல்ட் அப்படின்றது கன்ஃபார்ம். சரிங்களா. சோ அதற்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வகுப்புகளும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா. எஸ் இந்த பேட்ச் நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னா லட்சியம் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஓகே என்னோட ஐடி கொடுக்குறேன். நீங்க டைரக்டா நான் கான்டாக்ட் பண்ணலாம். அதை நான் எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்றேன். சரிங்களா. சோ லட்சியம் பேட்ச் இருக்கு. ஓகே இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போதைக்கு வந்து பேட்ச்க்கான காஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா 2999 ரூபாய். இப்போதைக்கு பேட்சோட பிரைஸ் வந்து இதுதான். ஓகே சோ டோட்டலா பார்த்தா 278 மணி நேரத்துக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் இருக்குப்பா. ஒன்ஸ் வந்து உங்களால என்னைக்காவது லைவ் வந்து பார்க்க முடியல, ஓகே எனக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கு சார், இல்ல ஒர்க் இருக்கு, எனக்கு காலேஜ் இருந்துச்சு, இல்ல முக்கியமான பர்சனல் ஒர்க் இருக்கு அப்படின்னா உங்களால லைவ் கிளாஸ் பார்க்க முடியலாம். அன்னைக்கு உங்களுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்றது அவைலபிளா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளாஸ் வந்து 11 மணில இருந்து 12 மணி வரை வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உங்களால வர முடியல, நீங்க 1 மணிக்கு ஃப்ரீயா இருக்கீங்க, அப்ப என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸா பார்க்கலாம். ஏன்னா ஓகே சோ குரூப் 4 பொறுத்த அளவுக்கு நிறைய ஓகே ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் 4 உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ரெக்கார்டட் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 371 மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கு, ஜிஎஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ப்பா. சரிங்களா. சோ இந்த பேட்ச்க்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2999 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்காங்க. ஆனா ஓகே நம்மளோட கூப்பன் கோடு போறப்ப உங்களுக்கு வந்து அல்டிமேட்டான ஆஃபர்ஸும் கிடைக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இங்க வந்து நம்மளோட சப்போர்ட் நம்பர் இருக்குப்பா. இந்த சப்போர்ட் நம்பர் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல நீங்க ஏன்ட்ட டைரக்டா பேசணும் அப்படின்னா டெலிகிராம் வந்து எல்லார்ட்டுமே இருக்கும். கரெக்டா. சோ டெலிகிராம்ல Y836 அருணன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல ட்ரை பண்ணுங்க. என்னோட நேம் காட்டும். ஜஸ்ட் நீங்க என் கூட டைரக்டா என்ன பண்ணலாம்னா சேட் பண்ணலாம். ஓகே பண்றப்ப நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேம் போட்டுட்டு ஐ எம் ஏ யூடியூப் ஸ்டூடெண்ட், ஓகே யூடியூப் அடா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் 4க்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே Y836 அருணன் அப்படின்றது என்னோட டெலிகிராம் ஐடி. ஓகே டைரக்டா நீங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம்ப்பா. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் நம்பர் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ஓரியன்டா டவுட் இருக்குன்னா நம்ம சப்போர்ட் நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஃபேக்கல்டிஸ் யார் யார் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். சரிங்களா. இதுல நம்ம ஃபைனலா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் தான்ப்பா. இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ
டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மாசம் இந்த வகுப்புகள் அப்படின்றது கொண்டு போறோம். ஓகே, ஒரு 90 டேஸ் அப்படின்றதுக்கான ஒரு இன்டென்சிவ் ஓகே ஒரு ப்ரோக்ராம் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த லட்சியம் 2.0 அப்படின்றது. ஸோ நமக்கான கிளாஸஸ் எல்லாமே இங்க வந்து தெளிவா போட்டிருப்பாங்கப்பா. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. என்னோட கிளாஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிப்ரவரி 11 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அருணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா. ஸோ ஐஎன்எம் கிளாஸ் ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு வந்து எடுப்பேன். ஓகே, குரூப் 4லாம் தரமாக உங்களால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதற்கு ஈக்குவலண்டாக உங்களுக்கான வகுப்புகள் அப்படின்றது பார்க்கும். ஸோ ஐஎன்எம் கிளாஸ், ஐஎன்எம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் சொசைட்டி ஓகே அதற்கான கிளாஸஸ் அப்படின்றது கொடுப்பேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது 3வது ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அப்போ பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சு நம்ம எப்போ முடிக்கிறோம் பாருங்க, ஏப்ரல் 7ஆம் தேதி என்னோட கிளாஸ் அப்படின்றது முடியுதுப்பா. புரியுதுங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ்க்கான டோட்டல் ஸ்கெடியூல் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நீங்கள் அடா 24/7 மொபைல் ஆப் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ஆப் இருக்கு தெரியுங்களா, வெப்சைட்ல இருக்கு தெரியுங்களா, அங்கேயும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி ஓகேப்பா, நம்மளோட சிலபஸ் அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை, அது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, சார் இதோட காஸ்ட் எவ்வளோ சார், 2999 சொல்லணும். ஓகே, ஆனால் என்னோட ஓகே ஆஃபர் கோட் அப்படின்றது ஒன்று இருக்கு சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே இப்போ பார்க்குறப்ப 2999 இருக்கு. ஓகே, என்னோட கோட் வந்து Y836. ஓகே, ஸோ பாருங்க, ஸோ இப்போ எவ்வளோ மாறி இருக்கு. ஸோ 2999 ஆயிடுச்சு. இப்போ 22% ஆஃபர் போக 2339 ரூபாய்க்கு உங்களால் இந்த பேட்ச் வந்து வாங்கிக்க முடியும். என் கோடு யூஸ் பண்ணுறதால நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 660 ரூபா என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஓகே, கோடு யூஸ் பண்ணுறதால 660 ரூபா ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த பேட்ச் நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஒன்ஸ் ஓகே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் உங்களுக்கு எந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, இந்த பேட்ச் பற்றின குவரிஸ் எதுவாக இருந்தாலுமே நான் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி வைப்பேன். எப்போ அப்படின்னா இங்கே இருக்கு தெரியுங்களா, ஏன்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்கும் ஒவ்வொரு கோடு கொடுப்பாங்கப்பா சரிங்களா. ஏன் கோட் போட்டு யார் யார் வாங்குறீங்களோ அவங்களோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் என்னென்ன இஷ்யூஸ் வருது எல்லாத்துக்குமே நான் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோம். என்னென்ன கிளாஸ் ஓகே டெஸ்ட் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு வந்து நான் வந்து டேரெக்டாகவே என்ன பண்ணுவேன்னா கைட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து தரமாக பண்ண போகிறோம் சரிங்களா. எஸ் ஓகே, Y836 அப்படின்றது என்னோட கூப்பன் கோட். மறக்காம நம்மளோட ஓகே லட்சியம் 2.0க்கு ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன், arunan.g@ada247.com. ஓகே, arunan.g@ada247.com இதான் என்னோட மெயில் ஐடி. ஸோ மறக்காம எனக்கு மெயிலும் நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லை டேரக்டா நான் டெலிகிராம்லேயே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். Y836 அருணன், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். Y836 அருணன் அப்படின்ற டெலிகிராம் ஐடி நீங்க டேரக்டா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் டேரக்டா அட்மிஷன் போறதுக்கான லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றது நான் டெலிகிராம்ல கொடுக்குறேன் சரிங்களா. எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். ஓகே, இது வந்து ஒரு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான். ஸோ உங்களுக்கான டெஸ்ட்டு, உங்களுக்கான இபுக்ஸு, உங்களுக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா. ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க. 2025 நம்ம கிட்ட போயிட்டு விட்டுட்டோம் அப்படின்னாலுமே அதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். அதை எல்லாத்தையுமே நம்ம 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த வருஷத்தை நம்ம எப்படி வந்து சிறப்பாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்த எண்ணங்களும் இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சரிங்களா. எஸ்பா ஓகே, உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட டெலிகிராம், என்னோட மெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்ச் முடிகிற வரையும் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ வந்துச்சுனாலே நான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். Y836 அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோதோட முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் இருந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஆல்.